அதுதான் ரகசியம். நமது கஷ்டத்தை பார்த்து சகிக்க முடியாமல் ஆண்டவரே இந்த கரடி அனுப்பியிருக்கிறார். இப்படியே சுத்தி கொண்டிருந்தார். 5 சுத்துக்கு ஒரு தடவை 5 பொன்னை கக்குகிறது கரடி. அப்படியா? ஆமா அண்ணா, இவ்வளவு நேரம் சுத்தி சுத்தி இவ்வளவு பொன்களை கக்க வைத்திருக்கிறேன். பலே இப்படியே சுத்திக் கொண்டிருந்தால் நான் நினைத்தபடி பொருளை திரட்டி விடலாம் போல் இருக்கிறது. ஆமா அண்ணா, அதற்காகத்தான் இரவு முழுதும் சுத்தி சுத்தி சோர்ந்து விட்டேன். கொஞ்ச நேரம் நீ சுத்து, கொஞ்ச நேரம் நான் சுத்துகிறேன். அப்புறம் நீ, அப்புறம் நான், பிறகு நீ, பிறகு நான். இப்படியே இருவருமாக சுத்தி கொண்டிருந்தால் ஏராளமான பொருளை திரட்டி விடலாம் அல்லவா? நான் நினைத்தே நீ சொல்லிவிட்டாய். கொண்டு வா. இந்தா இந்தா. சுத்து, சுத்தி கொண்டே இரு. அது ஏன் எடுக்கிறாய்? சுத்து, அப்போதான் சீக்கிரமாக கேட்கும். சுத்து, சுத்தி கொண்டே இரு. தண்ணீர் சாப்பிட்டு வருகிறேன், நீ சுத்து. சீக்கிரமாக வந்து விடு. காலைக்கடல் முடிகிறதே ஒரு வேலை. கரடி நான் பொழைப்பனாப்பா. கண்டவானே என்ன மாட்ட வச்சியல்ல, இப்ப பார் நீ எப்படி மாட்டிக்கிறேன்னு. நானும் 2 நாளா தேடுறேன். குஞ்சு கவுண்டர் டெட் பாடியே கண்ணுக்கு தெரியலையே. நாய்கிரி கடிச்சு எடுத்துட்டு ஓடிடுச்சா? பிண வாடையே எங்கும் அடிக்கவில்லையே. அந்த 1400 ரூபாய் பணமும் கிடைச்சு, பெட்டிக்கடை சாவியும் கிடைச்சு கடையை திறந்துட்டேன்னா, பெரியோர்களே தாய்மார்களே, வெற்றி எந்தன் கையில, வெள்ளி பணம் பையில, வேடிக்கை தேவையில்லை. என்ன 2 கரடி சுத்துது? ஓ, அந்த 2ல 1 குஞ்சு கவுண்டரா? இனி நம்ம பாடியை தேட வேண்டியதில்லை. நாளைக்கு வந்து எடுத்து அடக்கம் பண்ணிக்கலாம். சாகும்போது சிரிப்பா, ஆனந்த சிரிப்பு. ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார். கீழே பாத்தியா? 100 ரூபீஸ் பணம். ஐயோ, இந்த கரடிய ஒரு சுத்து சுத்துனீங்கன்னா 100 ரூபாய் கக்கும். எது? ஒரு சுத்துக்கு 100 ரூபாயா? கரடி முட்டுமா? முட்டாது, வா சீக்கிரமா வா. குடு, இந்தா. நான் சுத்துனது நான் பொறிக்கிறேன். நீ நிறைய சுத்தி சுத்தி பெரிய கோடீஸ்வரன் ஆயி சூப்பர் மார்க்கெட் வையே. கக்க நோட் நோட்டா கக்க, நல்ல கக்க. அப்பா, பேரன்பார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே, ஒருத்தனுடைய சாவு கரடி கையால தான் சாகணும்னா அதை மாத்த யாரால முடியும்? நல்லா கக்கு, பணமே கக்க மாட்டேங்கிற. கக்கு, கள்ள நோட்டை கக்கிறாத, நான் போலீஸ்ல மாட்டிக்குவேன். ஐயோ, கரடி செத்து போச்சா? பணம் தான் கக்கல, இருக்கிற காசு பஸ்ஸுக்காவது பொறுக்கிட்டு போயிருவோம். ஐயோ.